உங்களை ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ளே எடுத்துக்கொண்டு சென்று அங்கே இறக்கி விடுகிறது. காட்டின் எல்லா புறமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அந்தோ பரிதாப நிலை உங்களுக்கு. காட்டின் எந்த புறம் ஓடினால் தப்பிக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியவில்லை. சில நொடிகள் சுற்றி முற்றி பார்க்கிறீர்கள். அப்போது அங்கே ஒரு அறிவிப்பு பலகை தெரிகிறது. ஓடி போய் பார்க்கிறீர்கள். அதிலே காட்டின் 2 விதிகள் எழுதப்பட்டிருக்கின்றன. முதல் விதி, மனிதர்கள் எவரேனும் தவறுதலாக இந்த காட்டிற்குள் நுழைந்து விட்டால் 1 மணி நேரத்திற்குள் நீங்கள் தப்பித்து காட்டை விட்டு தப்பித்து ஓடியாக வேண்டும், இல்லாவிட்டால் குதறப்படுவீர்கள். 2வது விதி, கிழக்கு பக்கமாக சென்றால் மட்டும்தான் இந்த காட்டை விட்டு நீங்கள் வெளியே தப்பிக்க முடியும். மீண்டும் ஒரு முறை சுற்றிலும் பார்க்கிறீர்கள். கிழக்கு திசை எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. அப்போது அந்த இடத்தில் திடீரென்று ஒரு தேவதை உங்கள் முன் தோன்றுகிறது. உங்களின் நிலையை, சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவ முன் வருகிறது. அது 2 பொருள்களை நீட்டுகிறது. ஒன்று மணி பார்க்கும் கடிகாரம், இன்னொன்று திசை காட்டும் கருவி. வந்து உதவிய தேவதை உங்களிடம் 2 பொருள்களையும் காண்பித்து, இந்த 2 பொருள்கள் ஏதேனும் ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம், எது உனக்கு வேண்டும் என்று கேட்கிறது. அந்த சூழலிலே நீங்கள் எந்த பொருளை தேர்வு செய்வீர்கள்? உங்களுக்கு எது முக்கியமானதாக தோன்றும்? திசையா, நேரமா, வேகமா, வழியா? நீங்கள் தானே தப்பிக்க வேண்டும். சொல்லுங்கள், எப்படி தப்பிப்பீர்கள்? எப்படி முடிவெடுப்பீர்கள்? நேரமாகிக் கொண்டே இருக்கிறது. சொல்லுங்கள். ஆம், உங்கள் முடிவு சரிதான். திசை காட்டும் கருவிதான் உங்களுக்கு அதிக தேவையாக இருக்கும். இந்த கதைக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் இதே நிலைதான். பல பிரச்சனைகள் நம்மை சுற்றி சூழும் போது சரியான திசையில் செல்லக்கூடிய முடிவே பெரு வெற்றியை பெற்றுத் தருகிறது.